ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். லக்னத்திலிருந்து 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும். நம்முடைய முன் ஜென்மத்திலே நாம் செய்த பாவ புண்ணியங்களை குறிப்பிடுகின்ற இடம் இந்த 5ஆம் வீடு. இந்த பிறவியிலே நமக்கு பிறக்கப் போகும் புத்திரர்கள் புத்திரிகளை குறிப்பிடுகின்ற வீடும் இந்த 5ஆம் வீடு. புகழ் ஸ்தானமும் கூட, ஒருவருடைய புகழையும் குறிப்பிடக்கூடிய வீடு. இந்த 5ஆம் வீட்டிலே குரு தனித்தமைய பெற்றிருந்தால் புத்திரர்கள் அற்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு மகள், இதுபோல குறைந்த புத்திரர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சந்திரன் அமைய பெற்றிருந்தால், தனித்து அமைய பெற்றிருந்தால் பெண் குழந்தைகள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு, அந்த ஜாதகருக்கு அதிகமான பெண் குழந்தைகள் தான் இருக்கும். ஆண் வாரிசு அவ்வளவாக இருக்காது. சுக்கிரன் 5ஆம் வீட்டிலே அமைய பெற்ற ஜாதகர் சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் இந்த பிறவியிலே அனுபவிப்பார் என்றும் ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றது. இந்த சுக்கிரன், குரு, சந்திரன் 3 பேரும் இணைந்து 5ஆம் வீட்டில் அமைந்து விட்டால் அந்த ஜாதகன் பெரும் பாக்கியவான் என்றும் குறிப்பிடுகின்றது. பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு, பரமகுரு பால்மதியும் வெள்ளி மூவர் சீரப்பா ஜென்மனுக்கு 5இல் தோன்ற சிறப்பாக மேதினியில் நலமாய் வாழ்வான் கூரப்பா குருவிருந்தால் புத்திரர் அற்பம் குளிர்மதி தானிருந்தால் பெண்ணதாகும் வீரப்பா வெள்ளி நின்றால் யோகம் மெத்த விளம்புவாய் புவியோருக்கு உலகின் கண்ணே என்று புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகின்றார். இதுபோல் மேலும் ஒரு ஜோதிட பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.